அனைவருக்கும் வணக்கம். மெமரி டிப்ஸ் வலையொலி ஒலியலை வரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 8ஆம் வகுப்பு இயல் 4 விரிவானம் ஆஞ்ச குடிப்பிறத்தல் என்கின்ற சிறுகதை தான் நீங்க இன்னைக்கு கேட்க போறீங்க. இந்த கதையை சொல்றது ஒரு ஆசிரியர் சொல்ற மாதிரி இந்த கதை அமைச்சிருப்பாங்க. பீசா குப்புசாமி ஐயா சிறுகதை ஆசிரியர்கள்ல ஒருத்தர். இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரா இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறாரு. ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூல் எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதிய ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்று சொல்லக்கூடிய நூலில் இருந்து ஒரு பகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதை ஆசிரியரே சொல்றது போல எழுதியிருப்பார். நுழைவின் பகுதியில் என்ன இருக்கின்றத பார்த்துட்டு கதைக்குள்ள போலாம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் உயர்த்துவதுல கல்விக்கு பெரும் பங்கு இருக்கு. புதிய சொற்களை கத்துக்கிறது மட்டும் கல்வி கிடையாது. மனிதனுடைய உள்ளத்துல புதைந்து கிடக்கக்கூடிய நற்பண்புகளை வெளிக்கொண்டு வரதும் அவனுடைய வாழ்க்கையில சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும் கல்வியினுடைய நோக்கமாகும். ஒரு மாணவனுடைய உள்ளத்துல ஒரு ஆசிரியர் விதைத்த விதையானது எப்படி வளர்ந்து பலன் தந்தது பயன் தந்தது அப்படிங்கறத ஒரு நிகழ்வின் மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த கதையை எழுதின ஆசிரியருக்கு செய்யுள் வகுப்பு நடத்துறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சுவையானதும் கூட அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நேரம் விரிவா சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி இதெல்லாம் ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். ஆனா உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப கடினம். யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயி அப்படின்ற வரிகள் எல்லாம் விளக்கம் சொல்லும் போது கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னா அதிகாரத்துக்கு திருக்குறள்ல ஒரு அதிகாரத்திலேயே ஒரு 2 திருக்குறள் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஒரு திருக்குறளுக்கு பொருள் சொல்லும் பொழுது சற்று நேரத்தில் அப்படி திண்டாடிட்டாரு. ஒரு திருக்குறளுக்கு பொருள் சொல்லும் பொழுது சற்று திண்டாடினதும் கடைசியில அது சிறப்பாக எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கறதையும் விளக்கக்கூடிய ஒரு சுவையான நிகழ்ச்சியா இந்த கதை அமைஞ்சிருக்கு. வாங்க கதைக்குள்ள போலாம். குப்புசாமி ஆசிரியர் ஒரு சிற்றூர் பள்ளியில தலைமை ஆசிரியரா பணியாற்றிட்டு வராரு. அதே ஊர்ல ஒரு எளிமையான குடிசையில அவரும் அவருடைய மனைவியும் வசிச்சுட்டு வராங்க. இவங்க குடியிருந்த குடிசை வீட்டுக்கு உள்தாழ்பா கூட கிடையாது. ஜாதிக்கா பள்ளியிலான ஒரு சின்ன எளிமையான ஒரு கதவு, அது வெறுமன சாத்தி மட்டும் தான் வச்சிருப்பாங்க. அது திறக்காம இருக்கிறதுக்கு ஒரு இரும்பு நாற்காலியை வச்சிருப்பாங்க. பக்கத்துல முட்டு கொடுக்கறதுக்காக நிறைய தண்ணி ஊத்துன இரும்பு வாளியையும் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு தான் தூங்குறதுக்கு போவாங்க இரவு நேரத்துல. சம்பள நேரமா இருந்துச்சுன்னா பணம் யாராவது திருடிடுவாங்கன்னு சொல்லிட்டு பணப்பைய மட்டும் தலையணைக்கு அடியில வச்சுட்டு தூங்கிடுவாங்களாம். இப்ப என்ன ஆகுது, ஒரு நாள் காலையில ஆசிரியர் பள்ளிக்கூடம் புறப்படுறாரு. அப்போ 8 முழ வேட்டிய நல்லா தும்பப்பு மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளையர்னு துவைச்சு மெலிசா நீளம் போட்டு, ரொம்ப பளிச்சு நீளம் போடாம மெலிசா நீளம் போட்டு மூங்கில் கம்புகளுக்கு இடையில அப்படி அழகா கொடிகையத்துல காய போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. திரும்பி வந்து பார்த்தாதான் தெரியுது வாசல்ல காய போட்டிருந்த வேட்டிய காணோம். என்னன்னு தெரியல. அப்ப அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஊர் மக்கள் எல்லாருக்கும் அப்படியே இந்த செய்தி போயிடுச்சு. என்ன செய்தி? ஆசிரியரோட வேட்டி காணல அப்படின்ற செய்தியானது அப்படியே பரவுது. பலவாறான கற்பனைகளை அப்படியே உற்பத்தி செய்து எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு கருத்துக்கள் சொல்றாங்க. அதுல நிறைய பேர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா, சிகாமணி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஆசிரியர் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல சேர்ந்த கிணத்துல இருந்து அந்த பகுதி மக்கள் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி குடிநீர் முகந்துகிட்டு போவாங்க. அந்த கிணற்றினுடைய எளிய அழகையும் அதன் தீஞ்சவை தண்ணீருடைய சுவையையும் விவரிச்சு சொல்லணும்னா பல வரிகள் எழுதணுமா. அந்த அளவுக்கு அவ்வளவு சுவையா இருக்கும் அந்த கிணத்து தண்ணீர்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றாரு. அன்னைக்கு சிகாமணி 6-7 குடங்கள் தண்ணி எடுக்கிறதுக்காக பல முறை ஆசிரியருடைய வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு வாசல் வழியா போயிட்டு வந்திருக்கிறான். பொதுவா 10-10:30 மணிக்கு மேல கிராமத்துல ஆள் அரவம் யாருமே இருக்க மாட்டாங்க, அதிகமா இருக்காது. கூலி வேலை செய்யறவங்க மட்டும் போயிருப்பாங்க. சிகாமணியை பத்தி அறிந்த பலருக்கும் தெரியும் அந்த வேட்டிய சிகாமணி தான் எடுத்திருப்பான் அப்படின்னு கண்டிப்பா உறுதிப்பட எல்லாம் சொல்லிட்டாங்க. சிகாமணியோட அப்பா பேரு பண்டு கிழவர். அவரு அடிக்கடி ஆசிரியர் பார்த்திருக்கிறாரு. வேலை இல்லாத நேரத்துல அவரும் அந்த வேலை தான் பண்ணுவாராமா. அந்த பண்டு கிழவருடைய பழக்கமானது அவருடைய பையனான சிகாமணியும் தொத்திக்கும் அப்படிங்கறது அந்த ஊர்க்காரங்க கணிச்சு சொல்றாங்க. எல்லாத்தையும் வாங்கி காதல போட்டுக்கிட்டாரு ஆசிரியர். கிராமிய வாழ்க்கைய ஒரு காவியம் போல பயின்று கொண்டிருந்த காலம் அது அப்படின்றத சொல்றாரு. சிகாமணியோட மகன் சகாதேவன், அவன் சின்ன பையன், 4ஆம் வகுப்பு படிக்கிறான். மாணவன். யாரோட மாணவன்? இந்த கதை எழுதின ஆசிரியரோட மாணவன்.
பாக்குறதுக்கு ஒல்லியா இருப்பான், சிவப்பா இருப்பான், கொஞ்சம் உயரமா இருப்பான். மறுநாள் காலையில விடியற வரைக்கும் வேட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல, மர்மம் ஒண்ணு விளங்கல. ஆனா பள்ளிக்கூடம் எப்பயும் போல போகணுமே, வழக்கம் போல ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாரு, போய் வகுப்பு எடுக்கிறாரு. அன்னைக்கு செயல் பகுதியில இருந்து திருக்குறள் வந்துருந்துச்சு. என்ன அதிகாரம்னா பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரம். அதுல 2 குறள் இருந்துச்சு. அதுல ஒரு குறள் என்னன்னா, அன்புடைமை ஆஞ்ச குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளுக்கான பொருளை அவரு சொல்லணும். அந்த திருக்குறளை நிதானமா படிச்சு காட்டி அதுக்கு பொருள் சொல்வதற்கு போகும்போது இவரு தலையில அப்படியே பொறி தட்டுது. என்னது, இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி என்னது, வேட்டி காணா போனது, அதை எடுத்தது சிகாமணி தான். சிகாமணியோட பையன் சகாதேவன் அவங்க வகுப்புல தான் உட்கார்ந்துருக்கான். சரி, இப்ப என்ன பண்ணலாம், திருக்குறளுக்கு பொருள் சொல்லணும், அத நாசுக்கா அந்த சகாதேவனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அப்போ அந்த திருக்குறளுடைய பொருளை யோசிக்கிறாரு. அன்புடையவர்களாக இருக்கிறதும் சிறந்த குடியில பிறக்கிறதும் பண்புடைமை அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப என்ன சொல்றாருன்னா, அன்புடைமை சரிதான், அன்புடைமையா இருக்கிறதா நல்ல பண்புக்கு அழகு. ஆனா ஆஞ்ச குடி பிறத்தல் அப்படிங்கிறது எப்படி அழகா இருக்க முடியும்? பிறக்கும் போதே எப்படி ஆஞ்ச குடியில பிறக்க முடியும்? நல்ல பண்பு இல்லாத பெற்றவங்களுக்கு மகன்கள் பாத்தீங்கன்னா நல்ல பசங்களா இருப்பாங்க. நல்ல ஒரு மகனுக்குரிய இலக்கணத்தோட பண்புடையவனா மாற மாட்டாங்களா? திருவள்ளுவர் எவ்வளவு பெரிய ஞானி, அவர் இப்படிப்பட்ட பொருளையா அந்த திருக்குறளை சொல்லியிருப்பாரு? கண்டிப்பா இருக்காது. அப்படின்னா இந்த திருக்குறளுக்கு என்ன பொருளா இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆஞ்ச குடிபிறத்தல் அப்படின்னா சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்கணும் அப்படின்னு இவர் பொருள் சொல்றாரு. அதாவது சிறந்த குடி பிறத்தல் என்பது நீ பிறக்கும் பொழுதே வராது கிடையாது, உன்னுடைய காலகட்டத்துக்கு பிறகு அது தோன்றட்டும் அப்படின்ற பொருள்ல அவர் விளக்கம் சொல்றாரு. சிகாமணியோடைய மகன் சகாதேவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அடிக்கடி கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கிறான். இவர் ஆசிரியரை கூர்ந்து கூர்ந்து பாக்குறது போலே அவரு ஆசிரியருக்கும் தோணுது, அந்த பையனும் அப்படித்தான் பண்றான். அப்போ ஆசிரியருக்கு பாடம் நடத்தும் போது உற்சாகம் ரொம்ப வந்துருது. தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்பன் திருடனா இருக்கலாம், மகன் நல்லவனா இருப்பான். அவங்க அப்பனை சொல்லு, திருடன் தான், ஆனா அவன் பையனை சொல்லாத, அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க தானே, கேட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. சுத்தி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஆமா ஆமான்றது மாதிரி தலையை மட்டும் இப்படி அசைக்கிறாங்க. உடனே ஆசிரியர் தொடர்ந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கு எதிராகவும் இருக்கு. என்னது, அப்பன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு பிறந்த பிள்ளையா இப்படி இருக்குது, அவனுக்கு போய் இப்படி மகன் பிறந்திருக்கிறானே அப்படின்னும் மக்கள் சொல்லுவாங்க. அப்போ உங்க அப்பன் திருடனா, அவனோட அப்பனாகிய உன் பாட்டனும் திருடனா, அந்த பழக்கம் அதோட முடியட்டும். உன்னிலிருந்து திருடாதவன் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய குடி உன்னிடமிருந்து உதிக்கட்டும் அப்படிங்கிறாரு. ஒழுக்கம் இல்லாத பரம்பரையிலிருந்து நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்கணும். உன் குடியினுடைய பழைய பெயரில் உள்ள இழிவுகள் எல்லாம் நீக்கி உன்னிடந்து பெருமை கொண்ட ஒரு புதிய குடி பிறக்கட்டும். இதுதான் வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு, ஆஞ்ச குடிபிறத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு விளக்கம் சொல்லி முடிக்கிறார். அதுக்கு முத்தாய்ப்பாக அன்புடையவனாக இருத்தலும் குடும்பத்தினுடைய வசை நீங்கிற மாதிரி ஒரு புது தலைமுறை உன்னிலிருந்து தொடங்குவதும் பண்புடைமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருக்குறளுக்கு பொருள் சொல்லி முடிக்கிறார். இவ்வளவும் ஆசிரியர் சொல்லிட்டு இருக்கும் போது ஆசிரியரை சகாதேவன் பாக்குறான். சகாதேவனை ஆசிரியர் தொடர்ந்து அடிக்கடி மாறி மாறி பாத்துக்கிறாங்க. ஆனாலும் ஆசிரியர் அவருடைய வேட்டி சம்பந்தமா தொடர்பா வேட்டி காணா போச்சு எதுவுமே சொல்லல, ஒரு சொல் கூட அவர் சொல்லல. மதிய உணவுக்கு என்ன பண்றாரு, ஆசிரியர் வீட்டுக்கு போறாரு. மனைவியார் தட்டை எடுத்து வச்சு உணவு பரிமாறுறாங்க. கை வச்சு பிசைய கூட ஆரம்பிக்கல. அதுக்குள்ளாட்டி என்னாச்சுன்னா, அந்த ஊரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு இளைஞன் என்ன பண்றாரு, வீட்டுக்குள்ள வராரு. கைகள் ரெண்டத்தையும் பின்னாடி கட்டிருக்கிறாரு. என்னப்பா அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, அப்படியே கையை பின்னாடி கட்டியிருந்த கையை முன்னாடி கொண்டு வரும்போது கையில பார்த்தா வேட்டி இருக்கு. அடட என்னப்பா அது? ஆசிரியருக்கு பயங்கரமா வியப்பு அதிகமாகுது. சகாதேவன் கொடுத்தான் சார், அவங்க அப்ப சிகாமணி தான் எடுத்துக்கிட்டு போய் அவங்க வீட்டுல இருவாய்ச்சல்ல வச்சிருக்கிறான். சகாதேவனுக்கு அது தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இன்னைக்கு காத்தால தான் நீங்க ஏதோ பாடம் நடத்துனீங்களாமே, அதை கேட்டுட்டு பள்ளிக்கூடம் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தவன் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்தா வாத்தியாரோட வேட்டி இந்தா, எங்க அப்பா தான் கொண்டு இருவாய்ச்சல வச்சிருந்தாரு, நான் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெக்கமா இருக்கு, நீ கொண்டு போய் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் கொடுத்தான் சார் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணமூர்த்தி சொல்றான். ஆசிரியருக்கு இதை கேட்ட உடனே ஒரே பூரிப்பு. வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும்தானா, அல்லது ஒரு உண்மையினுடைய நாற்று ஒன்று
ஊன்றி நட்டப்பட்டதோட உற்சாகமா அப்படின்னே தெரியல. சொல் எத்தனை சக்தி வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கறத உணர்ந்த ஒரு தூய மகிழ்ச்சி அது. காலந்தோறும் சிஷ்யனுக்கும் குருவுக்கும் மத்தியில் நிகழக்கூடிய ஒரு சுக அனுபவத்துடைய தொடர்ச்சி அது. அப்பாடா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல வேறொரு பிரச்சனை ஒண்ணு ஆரம்பிக்குது. என்னன்னா, இவனை இப்படியே விடக்கூடாது, வாத்தியார் வேட்டியே திருடி இருக்கான் பாரேன், வசமா சிக்கினான், அவன் பிள்ளையே அவனை காட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு ஆர்வத்தோட எல்லாரும் நிறைய பேர் அப்படியே அணிவகுத்து வர்றாங்க. நடக்க போற காரியத்தின் பலன் எல்லாம் ஆசிரியருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஊர்ல நியாயம் போட்டு சிகாமணிக்கு 500 1000 அபராதம் போடுவாங்க. கையில பைசா இல்லைன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க, கட்டி தான் தீரணும். கொஞ்சம் வாய்தா மட்டும் கொடுப்பாங்க, கொஞ்சம் காலம் மட்டும் கொடுத்து எப்படியாவது இந்த கால அவகாசத்துக்குள்ள கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா நியாயத்திலிருந்து வீடு திரும்பும் போது என்ன ஆகும், சிகாமணி என்ன செய்வான், போன உடனே சகாதேவன் முதுகில் 4 சாத்து சாத்துவான். ஆனா சகாதேவன் என்ன ஆவான் அப்படிங்கறதான் ஆசிரியருடைய முதல் பிரச்சனையா அங்க கண்ணு முன்னாடி நிக்கிது. நம்ம வாத்தியார் சொன்ன பாடம் நல்ல பாடம் தானே நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பான். அப்போது அவனுக்கு முதுகு எரியும். குருவின் சொல்படி நடந்து கண்ட பலன் இதுதானா அப்படின்னு அவனுடைய மனசு நம்பிக்கை இழந்துரும். சேச்சே இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கலாமா அப்படின்னு ஆசிரியர் ஊர் மக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவங்க அப்பா செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல மகன் அதை சரியாக்கிட்டான், விஷயம் நல்லபடி முடிஞ்சிருச்சு, இதை நீட்டிக்க வேணாம். நீங்க சிகாமணிக்கு போடுற அவதாரம்லாம் அவனுடைய மகன் சகாதேவனுக்கு முதுகுல அடியாத்தான் போய் சேரும். அதனால நாம செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதுதானா பலன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனம் சோர்ந்து போயிடுவான், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்றாரு. இல்ல சார், அவனை விடவே கூடாது சார் அப்படின்னு யாரோ கடைசி வரியில சொல்றாங்க. அப்ப ஆசிரியர் ஒரு முடிவா சொல்றாரு, இத பாருங்க, நீங்க ஊர் நியாயத்துல சிகாமணி என் வேட்டியை திருடுனான்னு புகார் செஞ்சா நான் என் வேட்டியே திருட்டு போகல அப்படின்னு சாட்சியம் சொல்லுவேன். அந்த ஊர் மக்களுக்கு இது புரிந்து கடைசியில ஆசிரியரோட உடன்பட்டுட்டாங்க. அதோட எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆசிரியரும் மாணவனும் கடைசியில தப்பிச்சாங்க. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு மாணவர்களே? அன்புடைமை, ஆஞ்ச குடி பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அந்த ஆஞ்ச குடி பிறத்தல் என்பது நாம் பிறக்கக்கூடிய குடி என்பது கீழ்குடியாக இருக்கலாம், மேல்குடி எதுவாக இருக்கலாம். ஆனால் அது முக்கியமல்ல, அது எப்படி இருந்தாலும் தாழ்வில்லை. ஆனால் உங்களிடமிருந்து ஒரு புதிதாக ஒரு குடி பிறந்து நல்ல பண்புகளை கொண்ட ஒரு குடியை நீங்கள் உருவாக்கலாம். உங்கள் மூலமாக இனி தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறைகளும் நல்ல குடியில் பிறப்பார்கள், உங்கள் மூலமாக பிறப்பார்கள். உங்கள் மூலமாக அடுத்த தலைமுறை, சிறந்த தலைமுறையை உங்களால் உருவாக்க முடியும் என்பது இந்த கதையினுடைய பொருளாக இருக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் விருப்ப குறியீட்டை அழுத்துங்கள். 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கும் அனுப்புங்கள். வேறொரு பாடத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி.